ஹாய் டம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி வந்து நம்ம லக்ஷ்மி அம்மாவுடைய கதையை நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் தான் நம்ம கொஞ்சம் கதை பார்த்துட்டே இருந்தோம். பார்க்காதவங்க வந்து முன்னாடி வீடியோ போய் பார்த்துருங்க. அப்போ தான் இது புரியும். ஓகேவா? சரி, வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். அதாவது என்ன ஆகுதுன்னா, அவங்க பையன் இந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க சூழ்நிலையில் அவங்க பையன் தான் வேலைக்கு போயிட்டு அந்த ஃபேமிலியை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாரு. அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. பட் அந்த வருமானம் அவங்களுக்கு பத்தாதும் போது சரி என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பையன் தனியாக வந்துடுறாங்க. இவங்க அம்மாவை விட்டு தனியாக வந்துடுறாங்க. தனியாக வந்து பசங்க இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பையன் வேலைக்கு போயிட்டுருக்காரு. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கும் அந்த வயசில் வர்றது தானே லவ். அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாளில் வந்து அவசரம் தாங்க முடியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற எண்ணம் வந்திருக்கு. ஒரு பொறுப்பு இல்லாமல் சரி சொல்லிட்டு, என்னடா நம்மளை நம்பி 2-3 பேர் இருக்காங்க, சரி நம்ம பார்க்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயை வந்து காப்பாற்றுற சூழ்நிலையில் அந்த பையன் இல்லை. என்ன பண்ணுறாருன்னா, லவ் பண்ணிவிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வீட்டில் கேட்டிருக்காங்க. இவங்க ஒத்துக்கலை அப்படின்னவே, அம்மா ஒத்துக்கலை அப்படின்னவே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பொண்ணு வீட்டில் நல்லாவே தெரியும், இவருடைய சம்பளத்தை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாமே, மீதி இருக்கிற 2 பசங்களும் சின்ன சின்ன பசங்க. இவர் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரியவர். அப்படி இருக்கும்போது சரி, இவரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலையே படல. சரி, கொஞ்ச நாள் போகட்டும், அந்த பசங்க கொஞ்சம் வளரட்டும், அது வரைக்கும் கூட அவங்க வெயிட் பண்ணவே இல்லை. யார் எப்படி போனால் எனக்கு என்னன்ற மாதிரி அதை பற்றி துளி கூட கவலைப்படாமல் அந்த அந்த குடும்பத்தை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு சாப்பாட்டுக்கே திண்டாட்டம். இவங்க வேலைக்கு போனால் கூட ரொம்ப அவங்களால முடியல. அந்தளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இல்லைங்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதில் படிச்சுட்டு இருந்த பையன் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சுட்டு இருந்தாங்க 2 பேரும். அதில் ஒரு பையனை என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்பவே சின்ன பையன் அவரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா பத்தலைன்னு சொல்லிட்டு, அம்மா நான் வேலைக்கு போகிறேன். அவரே கூட அவர் தான் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா நான் வேலைக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்டீல் பட்டரெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஹெல்ப்பருக்கு வந்து வேலைக்கு போகிறாரு. சின்ன வயசில், என்ன வயசுன்னு தெரியல, பட் சின்ன வயசுன்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த சின்ன வயசில் என்ன பண்ணுறாருன்னா, படிப்பை நிப்பாட்டிட்டு, படிப்பு நல்லா சூப்பராக வரும் அந்த பையனுக்கு. படிப்பை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருந்தாலும் அம்மா கிட்ட தான் அந்த பைசா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அம்மா வீட்டோட வந்துட்டுருக்காங்க. திரும்ப அம்மா கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அண்ணா அந்தளவுக்கு வேலைக்கு போனால் வீட்டுக்கு பார்க்க மாட்டார் பொறுப்பாக. கல்யாணம் ஆகி மனைவி இருக்காங்க கூட, ஆனால் அப்போ கூட ஒரு பொறுப்பாக வேலைக்கு போக மாட்டார். அப்போல்லாம் இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து தான் மருமகளையும் மகன் பசங்க எல்லாத்தையும் வச்சு காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. இதில் வந்து பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, லக்ஷ்மி அம்மா அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தளவுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சரி வெளியில் எங்கேயாச்சும் போகிறது வர்றது, சினிமா இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு தெரியாமல், ஏன்னா மனசை தாங்கலை. பின்ன என்ன பண்ண முடியும்? சின்ன வயசு, ஒரு 20 வயசுக்குள்ளேயே கணவனை இழந்து, 20-24 வயசு இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன வயசுலேயே கணவனை இழந்து எல்லாத்தையுமே பறி கொடுத்துட்டு பிள்ளைங்களை வச்சுட்டு 3 பிள்ளைங்களை வச்சுட்டு 3 பிள்ளைகளை ஒரு பிள்ளை ஓடி வேற போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப சின்ன வயசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க சின்ன வயசுன்னு சொன்னாங்க. பட் ரொம்ப சின்ன வயசாக இருக்காது. ஏன்னா பையன் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாருல, ஒரு 16 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அவர். அப்போ வந்து என்ன, ஒரு பசங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பிறந்த பசங்க தானே, ஒரு 15 வயசு 14 வயசு அப்படி இருப்பாங்க போல் இருக்குது, எனக்கு தெரியல. ஒரு 7th ஸ்டாண்டர்டோ என்னவோ படிச்சுட்டு இருந்தாங்க பசங்க. அப்போ தான் நிப்பாட்டிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ என்ன வயசு இருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இருக்கும்போது வீட்டில் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே கசந்து, சரி இப்படியாவது ஒரு ஆறுதல் அப்படிங்கிறதுக்காக சரி இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இவங்களும் அந்தளவுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைங்க தரதை வச்சு ஓரளவுக்கு, ஏன்னா அம்மா தான் மெயின்டைன் பண்ணிப்போம். அவங்க மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணலாம். அவங்க வாழ்க்கையில் அந்த சின்ன வயசில் 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு, என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு பைத்தியக்காரி மாதிரி அப்படி சுற்றிக்கிட்டு, அண்ணன் மட்டும் வேலைக்கு மட்டும் போக மாட்டார், ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு அந்த குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணி, அவர் மெயின்டைன் பண்ணல, அவங்க அம்மா லக்ஷ்மி அப்படின்றவங்க அம்மா வந்து மெயின்டைன், ஒரு ஹோல் ஃபேமிலியும் அவங்க தான் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்குறது, ராத்திரி பார்க்குறேன்னு ரொம்ப கஷ்டப்படுறது. இவங்க கூட அந்தளவுக்கு கஷ்டப்படலை. ஏன்னா இத்தனை பேர் வச்சு சாப்பாடு போடணும், குழந்தைங்க இருக்குது பார்க்கணும், எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நிறைய என்ன பிரச்சனைனா, அவங்க தம்பி வீட்டிலேருந்து வேற வந்துட்டாங்க. அவங்க வேலைக்கும் போக மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. தம்பி ஒய்ஃபு, தம்பி பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அக்கா வீட்டில் வச்சுட்டாங்க. அவங்க வேலைக்கும் போகிறது இல்லை. எவ்வளோ ஒரு லேடி எத்தனை பேரை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள்.
அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பு செம்ம உழைப்பு அவங்க அம்மாவுக்கு செம்ம உழைப்பு குடுத்து அவங்கள முன்னேத்தி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரொம்பவே பிரச்சனைகள கடந்து வந்துட்டே இருக்காங்க இந்த லக்ஷ்மி அப்படின்றவங்க. சரி நான் மீதி வீடியோ நாளைக்கு போடுறேன். ஓகே பாய்.